அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் ரயில் சேவை தொடங்குவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது. எதற்காக இந்த தாமதம்? இதன் பின்னணி என்ன? பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்தின் வழித்தடம் 4இல் முதல் பிரிவாக பூந்தமல்லி புறவழி சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டன. இந்த வழித்தடத்தை 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் அல்லது மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கு முன் மத்திய அரசின் ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பின் ஒப்புதல் பெறுவது கட்டாயம். இதுவே பாதுகாப்பு சான்றிதழ் எனப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதமே இந்த வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டன. RDSO அதிகாரிகள் முன்னிலையில் ரயில் பெட்டிகள், சிக்னல், பிரேக்கிங், தண்டவாளத்தின் தரம் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் பரிசோதிக்கப்பட்டன. பொதுவாக இது போன்ற சோதனைகள் முடிந்த பிறகு 15 நாட்களுக்குள் அல்லது அதிகபட்சம் 1 மாதத்திற்குள் பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கப்படும். ஆனால் சோதனை முடிந்து 2.5 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னும் முக்கிய அனுமதிகளான RDSO வேக சான்றிதழும் மற்றும் சிக்னல் தொலைத்தொடர்பு அமைப்புக்கான ஒப்புதலும் மத்திய ரயில்வே வாரியத்திடமிருந்து கிடைக்கவில்லை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் நிர்வாகம் அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்தும் அனுமதி வழங்குவதில் இந்த அசாதாரண தாமதம் நீட்டிப்பதால் சேவை தொடங்குவதில் தேவையற்ற இழுபறி ஏற்பட்டுள்ளது. தாமதத்திற்கான தெளிவான காரணம் என்னவென்று தெரியாத நிலையில் அனுமதியை விரைவுபடுத்த CMRL நிர்வாகம் தற்போது மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தை நாடி உள்ளது. பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்த பிறகே ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் இறுதி ஆய்வு நடைபெறும். இந்த தாமதத்தால் டிசம்பர் மாதத்தில் சேவை தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. மத்திய ரயில்வே வாரியம் விரைவில் நடவடிக்கை எடுத்து இந்த சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.